இல்ல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ நாங்க இன்னுக்குமே வந்து திமுக கூண்டுல தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அது ஏதோ செக் வைக்கிறாங்க தாவேகாவுக்கு அப்படிங்கிற பொருள் தானே. நீங்க செக்னா என்ன பேங்க்ல கொடுக்க செக் சொல்றீங்களா வேற ஏதாவது சொல்றீங்களா? நக்கல்யா அவனுக்கு வேற செக் அதானே. நீங்க என்ன உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது தெளிவுபடுத்திக்க வேண்டியது. இல்ல இப்ப திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாமே இப்போ அவங்க விருப்பம் சார். திமுக போட்ட பிச்சை அதால சொல்ல வரீங்க? இல்ல அவங்க அதை தானே சொல்றாங்க. அதை தாங்க நான் திரும்பி சொல்றேன். அவங்க அந்த அந்த பைத்தியக்காரன் போய் கேளுங்க. உங்க கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் துரைமுருங்க அவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்கிறது உங்களுக்கு துப்பு இல்ல? அதை ஜெயிக்க வச்சுட்டு கேட்டா கூட நியாயம் இருக்கு. உங்க தலைவரை ஜெயிக்க வைக்க முடியல, உங்க பொதுச் செயலாளர் ஜெயிக்க வைக்க முடியல, மற்றவங்க எல்லாம் நீங்க போட்டு என்ன பேச்சு இது? சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், இல்ல ராசா மண்ட கர்வம், சத்தியமா கிடையாது. பொய்ய மட்டுமே எழுதுறது பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு பெரிய மீடியால பெரிய பத்திரிகைக்காரன் அவர் என்ன சொல்றாரு? ஐயோ என் மனசே தாங்கலைங்க, மனசு ஆறல. 1,30,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாரு ஸ்டாலின். என்னடா இவ்வளோட மட்டமா போயிருக்கும். அப்படின்னா வீட்டுக்கு 2 பேர் 2,60,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கணும். ஓட்டே போடல. என் மனசு தாங்க முடியல. எல்லாரும் அப்படியே கொதிக்கிறாங்க. என்னங்கிறேன். இப்படியா ஒரு மீடியாக்காரன் சொல்லுவான்? அந்த கொடுத்த 5,000 ரூபாய் ஸ்டாலின் அப்பா வீட்டுல இருந்து கொடுத்ததா? முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க தூய சக்தின்னு சொன்னீங்களே, நீங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மற்ற கட்சியினுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க கையில் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம். டர்ட்டினா குப்பைங்க, கரெக்டா? எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு குப்பை இருக்குல்ல, அந்த குப்பையை புத்திசாலித்தனமான விவசாயி எருவாக்கி பயிரை வளர்க்க பயன்படுத்தும். நீங்க சொல்ற இந்த டர்ட்டி பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா நல்லதுதான். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. 5 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நாங்க என்னென்ன செஞ்சோம் நான் முன்னால சொன்னேன். 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அது எதுக்கு வாங்கினீங்க எதுவும் சொல்லியிருக்கீங்களா? கரண்ட் பில்லு எவ்வளவு கூடி இருக்கு? வீட்டு டாக்ஸ் எவ்வளவு கூடி இருக்கு? அவ்வளவு அசிங்கமா என்ன திட்டாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் ஐ சே. 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அது எதுக்கு வாங்கினீங்க எதுவும் சொல்லியிருக்கீங்களா? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். கரண்ட் பில்லு எவ்வளவு கூடி இருக்கு? வீட்டு டாக்ஸ் எவ்வளவு கூடி இருக்கு? நீங்க போடாத டாக்ஸ் ஏதாவது உண்டா? நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு இருக்கா? 2 வயசு குழந்தை இருந்து 70 வயசு கிளைவர்களும் பாதுகாப்பு இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதாவது கஞ்சா அபின் கிடைக்காத இடமே இல்ல. பள்ளிக்கூட பக்கத்துல பொட்டி கடை எல்லாம் வந்துச்சு. இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கே கூச்சமா இல்லையான்னு தெரியும். அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். பேரே மாறி போயிடும். உதயநிதிங்க பேரை காப்பாத்தணும்னா கொஞ்சம் ஒழுங்கா பேசணும். பண்றதெல்லாம் பக்கா ஃப்ராட் தானோ. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குற கன்னடிகள்ட்ட. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மக்களுக்கு எதிரான சக்தியை நாங்கள் ஒழிப்போம் சொல்லிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? எங்க பேசணுமோ அங்க பேசாம எங்க தேவையில்லையோ அங்க போய் பேசியிருக்காப்ல. அது வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட போய் பேசணும், அவங்க பாட்டிகிட்ட போய் பேசணும், அதெல்லாம் அது போய் அசம்பிளியில போய் என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அண்ணே உதயநிதி ஸ்டாலின்லாம் பொருட்டை எடுத்துக்காதீங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. சிவி சண்முகம் டீமை போயிட்டு முதல்வரை போய் பார்த்துருக்காரு. அப்போ வந்து அதுக்காக இன்னைக்கு சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பதவிக்காக நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு பேசுறாரு. இவங்க தாத்தா வீல் சேர்ல டெல்லிக்கு போனாரு, ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் சுடலை ஸ்டாலின் அவருடைய தகப்பன் சர்க்கர நாற்காலி அதிகாரம் கலைஞர் தர்மானி. ஓ, அது தியாகம் பண்ண போனாரா? அது இது இல்லையா, பதவிக்கா இல்லையா? எனக்கு தெரியலைங்க இதெல்லாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். சரி, இதுல வந்து திமுகவோட கூட்டணி வைக்க போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. திமுக அதிமுக சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைப்பது இல்ல வந்து அவங்க 2 பேரும் திருமாவளவனை முதலமைச்சராக்குவது, இது மாதிரியான ஒரு முயற்சி நடந்தது உண்மை. இதுல இந்த முயற்சி நடந்ததும் உண்மைதான். இது வந்து அந்த முயற்சியை 2 கட்சிகளுமே ஒரு கட்டத்துல வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாங்க. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? நீங்க யார் 6 மாசம் நேரம் கொடுக்கறதுக்கு? மக்கள் கொடுத்திருக்காங்க வாக்கு. ஏன் தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னைக்கு தோக்கடிச்சிட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு போயிடுங்களேன் பாப்போம். 200 சீட் ஜெயிப்பாரு சார் டிவிக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் போய் நின்னாங்கன்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட மத்த கட்சிகளுக்கு கிடைக்காது. இவங்க ரொம்ப பெருந்தன்மையா சொல்ற மாதிரி நாங்க வந்து 6 மாசம் டைம் கொடுக்குறோன்றீங்க.
யார் யாருக்கு டைம் கொடுக்கறது? எதுக்காக டைம் கொடுக்குறீங்க நீங்க? ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? நீங்க வந்து தோத்து போன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உங்களுடைய தோத்தது வந்து இப்ப நீங்க முதல்வர் தோத்ததே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? 15 மந்திரிமார்கள் தோத்தது கண்ணுக்கு தெரியலையா? இன்னும் ஒரு படி அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த கட்சியுடைய தலைவர் மட்டும் இல்ல, ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்களும் தோத்து போயிருக்காருல. அப்போ இத்தனை தோல்வியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன போய் 6 மாசம் நீங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கறது? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். அந்த வேட்பாளர் பட்டியல் ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றப்ப சில தொகுதிகளில் வெற்றி உறுதி செய்யப்பட்டது, இன்னும் சான்றிதழ் சர்டிபிகேட் வாங்குறது தான் பாக்கி. அப்படி வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதிகளில் ஒன்று மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி. அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 100% வெற்றியை உறுதி செய்துவிட்டுதான் களப்பணியில் நிற்கிறார். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடாவா? வெடி விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு, கள்ளச்சாரம் இறந்தவங்களுக்கு எல்லாம் அதிக நிவாரணம் கிடைக்குது. உயிரிழந்தவங்களுக்கு வந்து வெடி விபத்துல நீங்க பழைய கவர்மெண்ட்ல கேட்கவே இல்லை, நாங்க இப்பதான் வந்திருக்கோம், இன்னும் 2 நாள் கூட ஆகல. இந்த கேள்வியை நாங்க செய்யாதப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டா ரொம்ப நல்லது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டிவிகே வெர்சஸ் பிஜேபி என்று தமிழ்நாடு அரசியலை மாற்றுவார்கள். இப்பொழுதே சிலர் தொடங்கிவிட்டார்கள். இது கிறிஸ்தவ அரசு, கிறிஸ்தவர்களுக்கானது என்ற ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியலை கையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிவிகே வெர்சஸ் பிஜேபி என்று அரசியலை மாற்றி இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் பாஜக டிவிகேவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பாஜக செய்கின்ற ஒரு அப்பட்டமான அரசியல் சதி என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போற. சித்தாந்த பலம் உள்ள ஒரு கட்சியை வீழ்த்துவது என்பது கடினம். சித்தாந்த பின்புலமற்ற ஒரு ரசிக மனநிலையில் ஒரு தனி மனித வழிபாடு, தனி மனித துதியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்சியை மிக எளிதில் உடைத்து எறிவது என்பது எளிது. எனவே இவர்களை உள்ளே விட்டு 2 திராவிட கட்சிகளையும் வெளியில் அனுப்பும் வேலையை சிலர் செய்கிறார்கள். ஒரு விஷயம் புரியலடா. ஓகே, நானே ஒரு டிஎம்கே போடுறதா, சரி தோத்துருவோம் இந்த வாட்டி, அதுக்கு என்னடா தோத்துட்டா ஒத்துக்கோங்கடா. அதை விட்டு டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் முட்டாளுங்க. ஏண்டா ஒருத்தவன் ஒரு 110 சீட்டு ஜெயிச்சிருக்கான், ஏதோ பண்ணி ஜெயிச்சிருக்கான், சரி அக்செப்ட் பண்ணிட்டு போங்கடா. அதை விட்டு சும்மா இவனுங்கெல்லாம் தற்குறி, இன்னும் இதுக்கு முன்னாடி ஏதோ அண்ணா கிட்ட சூப்பரா ஆட்சி நடந்துட்டு இருந்த மாதிரியும் எல்லா பாதுகாப்பு சூப்பரா. சரி, எவ்ரிபடி ஹேஸ் ஃப்ளாஸ். எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும், சில சூப்பரான மேட்டர் இருக்கும். ஓகே, ஸ்டாலின் சார் எல்லாமே வந்து ஜிடிபியில செகண்டா தமிழ்நாடு எடுத்துட்டு போனாரு. ஓகே, இன்னொருத்தர் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் போட்டு இப்படி கக்கி தொலைங்க. அப்பா, யாரை ஜெயிச்சாங்க? உதயநிதியே ஓகே புதுசா ஆட்சி அமைக்க போறவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க கிட்ட சும்மா யாரா நீங்க எல்லாத்துக்கும் போட்டு கூவி இருக்கவங்க எல்லாம் தற்கொலையும் நீங்க தான் பெரிய இன்டெலெக்சுவல் பீப்புள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வேலை பொழப்பு மேல பாருங்க. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஸ்டாகிராம்ல 2 மணிக்கு ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி இன்ஸ்டாகிராம்ல 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டோம், 1 லட்சம் சேர் போட்டு, 1 லட்சம் சேர் போட்டு, 1 லட்சம் சேர் போட்டு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உனக்கு நர்வஸ் லீக்கர் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனா கூட எடுத்துக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேட்டக்காரன் தான்டா வேணும்.